தலைவர்கள், பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பேசுகின்ற போது நெய்வேலியில் சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொன்னார். அதே போல் டிஎம்எஃப் ஃபண்டு சொன்னார். சிஎஸ்ஆர் வேறு, டிஎம்எஃப் வேறு. நெய்வேலியில் நானும் அமைச்சராக இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்துக்கு நானும் மாநில மினிஸ்டராக இருந்திருக்கிறேன். ஆனால் எந்த காலத்திலையும் சரி, அன்றைக்கு நான் எங்கள் ஆட்சியிலையும் சரி, திமுக ஆட்சியிலையும் சரி, எப்போதுமே நெய்வேலி நிர்வாகம் சிஎஸ்ஆர் ஃபண்டை அந்த மாவட்டத்திற்கு செலவிடுவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணிகளை செய்வது கிடையாது. அந்த பணிகளை முழுக்க முழுக்க அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை வட மாநிலத்தில் இருக்கின்ற செலவு செய்கிறார்கள். நீங்கள் துறை ரீதியாக நெய்வேலியில் இப்போ அமைச்சர் சொல்லியிருக்கிறார், நாங்கள் தகவல் கேட்டிருக்கிறோம். நெய்வேலி நிர்வாகத்தில் சிஎஸ்ஆர் ஃபண்டை யார் யாருக்கு எங்கெங்க என்று அதில் நீங்கள் வாங்கி பார்த்தாலே தெரியும். அதே போன்று டிஎம்எஃப் ஃபண்ட் என்றால் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக டிஎம்எஃப் ஃபண்டு வர மாவட்டம் எதுனா கடலூர் மாவட்டம். என்னுடைய 5 ஆண்டு காலம் எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் டிஎம்எஃப் ஃபண்டில் 16 செக் டேமில் கொடுத்துருக்குறோம். அதே பேர் அரியலூரில் கொடுத்துருக்குறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் இது வரைக்கும் நெய்வேலியிலிருந்து பணத்தை வாங்கியதே கிடையாது. நெய்வேலி லிக்னைட்டால் விழுப்புரம் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கின்றதை ஆய்வு மூலமாக அதை எடுத்து அதிலிருந்து 5 கோடி ரூபாயை நாங்கள் செலவு செய்திருக்கோம். இது ஒன்று. இன்னொன்று, டாமின் நிறுவனத்தை பற்றி சொன்னீங்க. நீங்கள் வருவாயை பெருக்குவதாக சொன்னீர்கள். டாமின் நிறுவனம் 1991-95க்கு பிறகு அந்த டாமின் நிறுவனம் ஆக்சுவலி இட் இஸ் டிஃபங்க்டட். அது செயல்பாட்டில் இல்லை. அதுக்கு எந்த கனிமங்களை வெட்டி எடுக்கிற பணியும் இல்லை, எந்த செயல்பாடுமே இல்லாமல் இருக்கிறது. இப்போ இருக்கிறது என்னன்னா, ஏற்கனவே வெட்டி எடுக்கப்பட்ட கனிமங்களை வேஸ்ட் மெட்டீரியல் தான் இருக்குது. அதை நீங்கள் ஜல்லியாக உடைக்க போகிறதா சொல்லியிருக்கீங்க. ஆனால் கனிமம், இந்த பிளாக் கிரைனட்ஸ், டாமினுடைய முக்கிய பங்கே இந்த கிரைனட்ஸ் தான். கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம் கிரைனட்டுக்கு ஏலமிடப்படவே இல்லை. எங்களுடைய ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில் தான் 2020 முதல் முறையாக ஏலமிட்டோம். ஆனால் அதற்கு பிறகு வந்த திமுக ஆட்சியில் ஏலமிடப்பட்டதை அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதை நீங்கள் மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அந்த கனிமங்களை ஆய்வு செய்து தேவையான இடத்திலே அதை ஏலமிட்டால் நல்ல வருவாய் வரும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு சிவா பேசுங்க. நீங்க மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பலூர் பகுதியில் கடந்த 11ஆம் தேதி டீ கடை விபத்தில், சிலிண்டர் விபத்தில் 15க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயமடைந்தனர். இதில் 7 பேர் மரணiழப்பு ஏற்பட்டது. உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலம் உடனடியாக 2,10,000 வழங்கப்பட்டது. அதற்கு அரசு சார்பாக, தமிழக அரசு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவர்கள் இறந்தவர்கள் அனைவரும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு முதல்வரின் நிவாரண நிதியில் வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, பெரம்பலூர் மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமான கல் குவாரிகள் உள்ளது. அந்த பகுதியில் கடந்த காலத்தில் அளவுக்கு அதிகமாக கல் கிரஷர் அதிகமாக எடுக்கப்பட்டது. அதற்கு அமைச்சர் அவர்கள் ஒரு ஒழுங்குபடுத்தி கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். பேரவைத் தலைவராக தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கு பெரம்பலூர் மாவட்ட பகுதியில் தொழிற்சாலைகள் அதிகமாக இல்லை, அதற்கு வாய்ப்பளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவராக.